இன்றைக்கி ஒரு வெறித்தனமான ட்ராமா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்ட் 1. இதே மாதிரி கண்டினியூ பண்ணுறதுக்கு மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணி உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். கதையோட ஓப்பனிங்கில் விநாயகரை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தலைவர் ஒரு என்ட்ரி கொடுத்து பயங்கரமாக டான்ஸுமே ஆடுறாருங்க. ஹீரோவுடைய பேர் அர்ஜுன். இன்னொரு முக்கியமான சாந்தி கேரக்டரையும் இங்கே தாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வேண்டுதல் உன்னோடது, ஆனால் உனக்கு முன்னாடி நான் தான் வேகமாக வந்திருக்கேன் பார்த்தியான்னு நம்ம ஹீரோ கேட்க, லைஃப்பில் முறையாக கரெக்டான டைமுக்கு வந்திருக்கேன், சரிவா போகலான்னு கூப்பிட, செட்டிங்கை முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்ல, சாமிக்கு எதுக்குடா செட்டிங்கு, என்னடா லூஸ் மாதிரி பேசுகிறேன்னு சாத்தி கேட்க, நீ என்ன செட்டிங்லாம் பண்ணுற, சாமிக்கு வெண்ணெய் தடவி வேலையை முடிச்சதுக்கப்புறம் கடவுளுக்கே காசு கொடுக்குறீங்கன்னு கலாய்க்க, இந்த வேண்டுதலை நான் எனக்காக பண்ணலன்னு சொல்ல, அவருமே பதிலுக்கு அதே சொல்கிறாங்க. அப்போது நம்ம சாந்தியோட பார்வையில் அர்ஜுன் பார்க்கறதுக்கு அழகாக ஒரு ஸ்பெஷலான ஒருத்தராக தெரியுறாரு. பயங்கரமாக டான்ஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஒரு காரமே என்ட்ரி ஆகுது. ரெண்டு பேரும் சாமியை வணங்க ஆரம்பிக்க ஒரு போலீஸ்காரை வந்து நம்ம சாந்தியை தள்ளி விடுறாங்க. இப்போதான் நம்ம தலைவி மாயா என்ட்ரி கொடுக்குறாங்க. இந்த பக்கம் அர்ஜுனுக்கு பயங்கரமான கோவம். தெரிஞ்சே பண்ணியிருக்க மாட்டாங்க, தெரியாமல் நடந்திருக்கலாம். நம்ம சாந்தி சமாளிக்க மாயா பயங்கர சின்சியரா கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டா மட்டும் போதும், எல்லாமே நடந்துரும்னு நினைக்கிறாங்க. வேண்டிக்கிட்டா மட்டும் பத்தாது, உழைப்பையும் கொடுக்கணும். அப்போட காசில் இவங்களாம் என்ஜாய் பண்ணுற கேஸுன்னு நம்ம ஹீரோ கலாய்க்க, ரெண்டு பேருமே மாயாவை பயங்கரமாக கலாய்ச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மாயாவை பார்க்கும்போது அவளுடைய கண்களில் கண்ணீர் நிரம்பி இருக்குது. சாமியை கும்பிட்டு அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம அர்ஜுன் அப்புறம் சாந்தி ரெண்டு பேருமே சேர்ந்து ஜீப்பில் ஏறி மொத்த ஊருமே சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிரிட்ஜில் போயிட்டு நின்று சூடாக டீயை குடிக்கும் போது அர்ஜுன் ரோட்டில் போகிற ஒரு லக்ஸரி காரை காமிச்சு, இந்த காரை பற்றியா பயங்கரமாக இருக்கலான்னு கேட்க, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தெரியலன்னு சொல்ல, ஏன்னா கல்யாணம் பண்ணுறதுக்காக கேட்டேன், காரை ஓட்டுறதுக்காக கேட்டேன், நீ வேணா பாரு, நான் காரில் வரதை பார்த்து என்னை பார்க்குற எல்லாருமே இவன் லைஃப்பில் ஒரு சக்ஸஸான பர்சன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, பதிலுக்கு சாந்தி மற்றவங்களுக்காக நான் எதையும் காமிக்கணும்னு விரும்ப மாட்டேன், சூடாக ஒரு டீ அப்புறம் சாப்பிட்றதுக்கு போச்சு, வீட்டில் கிடைக்கிற அன்பான பசமே எனக்கு போதும், குட்டியான ஆசை தான் சொல்ல, பதிலுக்கு அர்ஜுன் டீயாக இருந்தாலும் அது காஸ்ட்லியான கப்பில் தான் குடிக்கணும், பஜ்ஜியாக இருந்தாலும் அது 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடணும், பாசமும் வேணும் ஆனால் அது மேன்ஷனில் தான் இருக்கணும்னு இந்த ரெண்டு பேரோட கேரக்டரையும் ஒரு குட்டி சீனில் அழகாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் அர்ஜுன் எக்ஸைட் ஆகி அந்த பிரிட்ஜ் மேலே போயிட்டு நிற்கிறாங்க. என்ன பார்க்குற, நீ வந்து ஏறுன்னு நம்ம சாந்தி கிட்ட கையை கொடுக்க, அவனுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. இருந்தாலும் நம்ம அர்ஜுன் கை கொடுக்குறத பார்த்து அவள் தனி உலகத்திலே இருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் நீ வேணா பாரு, அந்த வீடு எனக்கு ஒரு நாள் சொந்தமாகணும்னு நம்ம அர்ஜுன் சொல்ல, இந்த பக்கம் சாந்திக்கு அந்த பாலத்து மேலே நிற்கிறதுக்கே பயங்கரமான பயம். என்னப்பா உன்னோட ஆசைலாம் ரொம்ப குட்டியாக இருக்குதுன்னு சொல்லி எப்படியோ அந்த பாலத்துலேருந்து கீழே இறங்கி நிற்க, அர்ஜுன் சொன்ன அந்த வீட்டை பார்க்கும்போது மொத்த அப்பார்ட்மெண்ட்டுமே லைட் ஆஃப் ஆகிருக்குது. அந்த வீட்டில் ஒரே ஒரு பொண்ணு பால்கனியில் நின்றுக்கிட்டு இருக்கான். நமக்கு ஒரு கனவு வந்துச்சுன்னா அது நம்மளை எப்போவுமே பயன்படுத்தணும், தூங்க விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே நிற்கிற ஒரு பொண்ணை ஃபோட்டோவுமே எடுக்கிறாருங்க. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம மாயா தான். நம்ம அர்ஜுனும் சாந்தியும் அங்கேருந்து ஜீப்பில் ஏறி கிளம்பி போக, மாயாவுடைய ஷால் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலேருந்து பறக்க ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் காரில் வேகமாக போகும்போது நம்ம அர்ஜுனுடைய கண்கள் மறைக்க, காரை அவரால் சமாளிக்க முடியல, கண்ணாப்பினான்னு கண்ட்ரோல் மாரி போக ஆரம்பிக்குது. கண்டிப்பாக ஆக்சிடென்ட்னு நினைப்பீங்க. ஒரு வழியாக நம்ம சாந்தி அந்த ஷால் எடுத்து விட பிரேக்கை போட்டு காரை மாரி பட்டுறாரு. இது ஒரு சாதாரண சீன் நினைப்பீங்க, பட் ஒரு அமேசிங்கான ஃபோர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோர்ஸ் ஆட் உங்களுக்கு புரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். அப்படியே சீனை கட் பண்ணி இங்கே நம்ம மாயாவுடைய வீடை காமிக்க, தன்னுடைய அம்மா அங்கே இருக்கிற நெக்லஸ்லாம் எடுத்து வச்சு, இதில் நான் எதை போட்டுக்கிறது, இன்னைக்கு உன்னுடைய அப்பா என்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு மாயா, அவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, அவருக்கு பிடிச்ச எல்லாமே சமைச்சிருக்கேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்ல, மாயாவோ எந்த பதிலுமே சொல்கிற மாதிரி தெரியல. அப்படியே அமைதி நிற்க, அவர் கண்டிப்பாக வருவார்ல மாயா, எங்களுடைய அம்மா குழப்பத்துக்குள்ளே போகிறாங்க, இங்கே போயிட்டு சாப்பிடுங்க, ஆறிட போகுதுன்னு ஒரு சீரியஸான டோனில் சொல்லிவிட்டு மாயா அங்கேருந்து கிளம்பி போக, அவர் கண்டிப்பாக வருவார். அவனுடைய அம்மா இன்னமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சீனா கட் பண்ணால் ஷாலினி இந்த பக்கம் தன்னோட வீட்டுக்குள்ளே மெல்ல கதவு திறந்து உள்ளே போக முயற்சி பண்ணுறோம். இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, ஒரு பையன் கூட சுற்றினா யார் தான் கேட்க மாட்டாங்க. கதவு திறந்தா அவங்களுடைய அம்மா ஏற்கனவே வெயிட் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணு தான் அவங்க குடும்பத்தோட மரியாதை கக்கருவா, நீ என்னடானா ஒரு பையன் கூட சுற்றிட்டு இவ்வளோ லேட்டாக வந்துக்கிட்டு இருக்க, இது எல்லாம் மாரி போயிடுச்சு, அதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சாந்தியோட அப்பா வந்து நடுவில் வந்து கலைக்கிறாருங்க. என்னம்மா சீரியஸாக பேச முயற்சி பண்ணுறீங்க, டைலாக்லாம் கொஞ்சம் கரெக்டாக பேசுங்க, அப்போ தான் சீரியலில் வர அம்மா மாதிரி பார்க்கறதுக்கு ஸ்ட்ரிக்டாக தெரிவிங்க. தூங்குறதுக்காக நம்ம சாந்தி போயிட்டு அவங்களுடைய அம்மா அப்பா பெட்டில் படுத்துக்க, சாந்தி நீ தினமும் அர்ஜுன் கூட தான் சுற்றுற, அதுக்கு நீ பேசாமல் அவனை கல்யாணமே பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் எங்களுக்கு எங்கள் பெட்ரூம் மாதிரி கிடைக்குமே அப்படின்னு கலாய்க்க, சாந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, நான் போயிட்டு அர்ஜுன் வீட்டில் சம்மதம் பேசுகிறேன்னு. அர்ஜுன் ஒன்றும் என்னோட பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அவன் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்படியே அந்த பக்கம் நம்ம அர்ஜுன் வீட்டுக்குள்ளே போக, அவனுடைய அம்மாவுமே அர்ஜுனுக்காக வெயிட் பண்ணிவிட்டு, உன்னுடைய தம்பி ஆரியா இருக்கானே, அவனுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்னு சொன்னான், நீ அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு நம்புறேன்னு சொல்ல, என்னால் ஆரியாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, இன்றைக்கி ராத்திரி இதுதான் என்னுடைய பெட்டுன்னு அவனுடைய அம்மா சொன்னதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த சோஃபாலே படுத்துக்கிறாங்க. இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன், இவங்க நம்ம அர்ஜுனுடைய சொந்த அம்மா கிடையாது, ஸ்டெப் மதர். இதனாலேயே ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு. நம்ம அர்ஜுன் தன்னுடைய அம்மா கூட ஒழுங்காக பேசிக்க மாட்டார். நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க நம்ம அர்ஜுனுடைய ஃபோன் மேடிக்கிட்டு, இந்த நேரத்தில் எவன் தாண்டா கால் பண்ணுறதுன்னு ஃபோன் எடுத்து பார்த்தா நம்ம அர்ஜுனுடைய தம்பி ஆரியா தாங்க ஃபோன் அடிக்கிறாரு. ஆனால் சீக்கிரமாக அவங்க கதவு துறங்க, நான் வெளியில் இருக்கேன், அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சு அவ்வளோதான் என் கதை முடிஞ்சு, என்னடா சொல்கிற, நீ வெளியே இருக்கியா அப்படின்னு இவருக்கும் பயங்கர ஆச்சரியம்.
இவ்வளோ நேரம் என்னடா பண்ணிட்டு வந்தேன், 4 மணி வரவாடா பார்ட்டி பண்ணுற, உன்னால உங்கள் அம்மா கிட்ட நான் திட்டுவாங்க, நீ மட்டும் எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் அதுக்கும் அவங்க என்ன தான் திட்டுவாங்க. ஆனால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், நாளைக்கு எனக்கு மேத்ஸ் எக்ஸாம் தான் இருக்குது, நான் ஈஸியாகவே பாஸ் ஆகிடுவேன். அவங்க என்னுடைய அம்மா மட்டும் கிடையாது, நம்மளுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போக மாயா தன்னுடைய அம்மா சொன்ன அந்த வார்த்தைகளை யோசிச்சு பார்க்குறாங்க. இப்படி அந்த இடத்துல பார்ட் 1 முடிக்கிறோம். இதே மாதிரி கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட்டும் வீடியோஸ் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. நம்புறேன். சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான ஆளில் போடுங்க. அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ.